லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாத்தீங்களாமா? நீங்க வரும்போது பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தவனுக்கு எல்லாம் இப்ப அவங்க வரும்போது எழுந்து நிக்கிறானுங்க. என்னதான் அவமானப்பட்டாலும் அவங்களுக்கு தான் மரியாதை கிடைக்குது. அந்த மரியாதையெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும்டா. பாரு. வா வேதா. அப்புறம் வேதா, பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இல்லையே, உன் பொண்ணு ஒரு வேலைக்காரனை இழுத்துட்டு ஓடுனதை நினைச்சு அவமானத்துல வெளியில தலை காட்ட முடியாம இருக்கியாமே. ஏய், யார பத்தி என்ன பேசுறீங்க? சஞ்சய், ஏய், கூட பிறந்த தங்கச்சி வீட்டு வேலைக்காரனை இழுத்துட்டு ஓடி இருக்கா. அத கண்டுபிடிச்சு தடுக்க வக்கில்ல உனக்கு. ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? என்ன வேதா, பதிலே பேச மாட்டேங்கிற? ஓ, துன்பம் வரும் வேளையில சிரிங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த சிரிப்பா இது? ஆனா நீ உள்ள அழுதுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா தெரியுது வேதா. ஏன் பையன் உன் பொண்ணுக்கு தகுதியானவன் இல்லன்னு அன்னைக்கு என்ன அவமானப்படுத்தினியே. இப்ப உன் பொண்ணு நிலைமை என்னாச்சு பாத்தியா? இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க பொண்ணை தாலி அறுத்துட்டு கூட்டிட்டு வாங்க. ரெண்டாம் தரமா நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா சொன்ன? சஞ்சய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன. சஞ்சய் விடு. என்ன வேதா இவ்ளோ பொறுமையா இருக்க? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இங்க வந்தது ஏலம் எடுக்கிறதுக்கு, உன் கூட சண்டை போடுறதுக்காக இல்ல. உட்காந்து வந்த வேலையை மட்டும் பாரு. பார்க்கலாமே. கரடா. சிவசண்முகம் என்ற நபருக்கு சொந்தமான 2 கிரவுண்ட் நிலம் வங்கித்தவணை கட்டாத காரணத்தால் ஏலத்திற்கு வந்திருக்கிறது. ஏலத்தின் ஆரம்ப விலை 4 கோடி. 5 கோடி, 6 கோடி, 7 கோடி. மணி அடிங்க. 7 கோடி ஒரு தரம், 7 கோடி 2 தரம், 8 கோடி, 15 கோடி,  இந்த இடத்தோட மதிப்பே 8 கோடி தான். இவங்க என்ன இவ்வளோ ரேட்டுக்கு கேட்குறாங்க? சகுந்தலா வந்திருக்காங்கல்ல, இது அவங்க பிரஸ்டீஜ் பிரச்சனை. அப்படியா? விட்டு கொடுக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 15 கோடி ஒரு தரம், 15 கோடி 2 தரம், 17 கோடி. இருபத்தஞ்சு கோடி, அம்மா, இந்த இடம் அவ்வளவு விலை போகாதம்மா. எனக்கு தெரியும். 28 கோடி, 35 கோடி, அம்மா அவசரப்படாதீங்கம்மா. இந்த இடத்தை நம்ம இவ்வளவு விலை கொடுத்து வாங்க கூடாதுமா. அவங்களே எடுத்துக்கிட்டுமா. என்ன அவகிட்ட தோத்து போக சொல்றியா? பேசாம இருடா.
40 கோடி. 52 கோடி. அம்மா ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. வேண்டாமா? மா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. 58. 70 கோடி. 70 கோடி ஒரு தரம். 70 கோடி 2 தரம். 75 கோடி. 80 கோடி. 80 கோடி ஒரு தரம். 80 கோடி 2 தரம். 80 கோடி 3 தரம். வேதா, என்ன உன்னை தோக்கடிக்கவே முடியாதுன்னு சவாலெல்லாம் விட்ட? லைஃப்ல தடவை என்கிட்ட தோத்துருக்க. எப்படி இருக்கு இந்த தோல்வி? வெறும் 8 கோடிக்கு வாங்க வேண்டிய இடத்த 80 கோடி கொடுத்து வாங்கியிருக்க. நல்லா யோசிச்சு சொல்லு. நீ தோத்துருக்கியா இல்ல நான் தோத்துருக்கேனா? எப்படி இருக்கு இந்த தோல்வி? மா நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா? உங்களை பிளான் பண்ணி ஏமாத்திட்டாங்க. அதுக்காக தான் கொஞ்சம் படிச்சு அறிவை வளர்த்துக்கணும்னு சொல்றது. சகுந்தலா, இந்த வேதாவை தோக்கடிக்கிறதுக்கு இதுவரைக்கும் யாரும் பொறக்கல, இனிமேலும் யாரும் பொறக்க போறதில்ல. விழுந்தாலும் சிங்கம் சிங்கம் தான், எதிர்த்து நின்னாலும் நரி நரிதான். மூச்சு விடக்கூடாது. சத்தம் இல்லாம பணத்தை கட்டிட்டு இடத்த வாங்கிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த சத்தம் போடுற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. வேதா, ஏய், வேதவல்லி. ஏமா அப்படி பண்ணீங்க? போச்சு, உங்களுடைய வெட்டி கௌரவத்தால 80 கோடி மொத்தமா போச்சு. பை எலெக்ஷன்ல உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதா கட்சியில பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இவ்ளோ பணத்தை இழந்துட்டு நிக்கிறீங்களேமா, இனி எப்படிமா நம்ம எலெக்ஷனுக்கு செலவு பண்றது, எப்படி ஜெயிக்கிறது? அவங்க கூட போட்டி போட்டு நாம தான் நஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவ மட்டும் இல்ல, அவ குடும்பமே இருந்த இடம் தெரியாம அழியணும். நான் அழிச்சே தீருவேன். டேய் சஞ்சய்,
டிரைவ் பண்ணேன். முன்னாடி ஒருத்தன் கண்ட்ரோல் இல்லாம குடிச்சிட்டு வந்து பைக்கை கார் மேல மோதிட்டான். அப்ப பிரேக் அடிச்சதுல ஸ்டேரிங்ல தலை மோதிருச்சு. தலையில பெரிய காயமா? இல்லம்மா, சின்ன காயம்தான். எவ்வளவு ரூல்ஸ் போட்டாலும் இவனுங்க மட்டும் திருந்தவே மாட்டானுங்க. மோதனவனுக்கு என்னடா ஆச்சு? கேஸ் ஃபைல் பண்ணியா? இல்லப்பா, அவனை இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் கார் பக்கத்துல இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேல மோதி இருக்கும்பா. என்னோட குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி தொடர்ச்சியா சோதனைக்கு மேல சோதனையா வந்துட்டு இருக்கு? பொறுத்து என் நம்பிக்கைய பொய்யாக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போயிட்டா. இப்ப என் பையன் உயிர் பொழைச்சதே கடவுள் புண்ணியமா இருந்திருக்கு. வேதா, அவனுக்கு ஒண்ணு இல்ல, வருத்தப்படாத. வருத்தப்படாம இருக்க முடியலக்கா. நம்ம குடும்பத்துல இப்போ நிம்மதியே இல்ல. எதுக்குமே கலங்காத என் மனசு இப்ப ஒரு நிலையாவே இருக்க மாட்டேங்குது. எனக்கே அடுத்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு வேதா. எதுக்கும் நம்ம பசங்களோட ஜாதகத்தை ஒரு தடவை ஜோசியர் வச்சு பாத்துடலாமா? பிரச்சனைய நம்ம மேல வச்சுக்கிட்டு ஜாதகத்தை பார்த்து என்ன பிரயோஜனம்? நாம நம்ம குணத்தை மாத்திக்கிட்டா எல்லாம் தன்னால மாறிடும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏன் இப்படி எது செஞ்சாலும் ஒரு முட்டுக்கட்டை போடுறீங்க? வேதா, நான் ஜோசியரை வர சொல்றேன். இனி நம்ம வீட்டுல எந்த விஷயமும் அவசரத்துல நடக்க கூடாது. நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் அப்படி போச்சு. சஞ்சய் லைஃபையாவது நம்ம காப்பாத்தணும். ஜோசியர் வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து என்ன செய்யறதுன்னு முடிவெடுப்போம். சரிக்கா, வர சொல்லு. ரொம்ப வலிக்குதாடா? இல்லம்மா, கவலைப்படாதீங்கம்மா. இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, பெருசா வலி இல்ல. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. வித்யா, ஏய், இங்க பாரு. அழாத வித்யா, எனக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் உயிரை விட்டுருவேன் சஞ்சய். இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். இதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகாத. உன் தாலியோட பலம், உன்னோட வேண்டுதலும் தான் என்னை காப்பாத்திருக்கு. எனக்கு எதுவும் ஆகாது. அம்மா, அம்மா, ஜோசியர் வந்தாருமா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டுருக்கீங்க, என்ன விஷயமா? வணக்கம்யா. என் பசங்க 3 பேரோட ஜாதகத்தையும் எழுதுனது நீங்க தான். அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லா நல்லது கெட்டதையும் முன்கூட்டியே நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப கொஞ்ச நாளா வீட்ல சில எதிர்பாராத பிரச்சனைங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. எந்த முடிவெடுத்தாலும் யோசிச்சு முடிவெடுக்கிறனா, பசங்க வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கேன். ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. வாங்க சாமி, வாங்க. ஜாதகத்தை கொடுங்க. உங்க பொண்ணு ஜாதகம்? இல்ல சாமி, இத மட்டும் பாருங்க போதும். ஏன்? வழக்கமா 3 பேரோட ஜாதகத்தை தானே பாப்பேன். இந்தாங்க, பார்த்து சொல்லுங்க. அக்கா, பார்க்கட்டும் வேதா.
நீங்க ஏன் உங்க பொண்ணு ஜாதகத்தை கொடுக்கலன்னு இப்ப எனக்கு புரியுதுமா. இப்போ உங்க பொண்ணு உங்க கூட இருக்க மாட்டாங்க. உங்களை விட தகுதியில குறைஞ்ச ஒரு பையனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்களா? உங்களுக்கு எப்படி இது தெரியும்? நான் சொல்லலமா, அந்த பொண்ணோட ஜாதகம் சொல்றது. அது உண்மைதானே? ஆமா ஜோசியரே, அவளுக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு அவ வேற ஒரு பையனோட கல்யாண ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பார்த்திருந்தா நான் அப்படி ஒரு ஏற்பாடே செய்ய வேணாம்னு சொல்லியிருப்பேனம்மா. நான் சொன்ன ஜோசியர், ஆனா யார் கேட்டா? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க ஞாபகமே வந்திருக்கு. அவசரத்துல யாரோ ஒருத்தங்கிட்ட ஜாதகத்தெல்லாம் பார்த்து அவங்களாவே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. ஜாதகம் பார்க்க போகும்போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கணுமா, நாம நினைக்கிறத ஜோசியர் சொல்லணும்னு நினைக்க கூடாது. அவங்க சொல்றதை ஏத்துக்கிற பக்குவத்தோட நாம இருக்கணுமா. அப்படி இல்லைனா நஷ்டம் உங்களுக்கு தான். நான் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு செய்யறவ. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் என் பேச்சை மீறி போயிட்டா. அப்படிதான் இருப்பாங்க. உங்க பசங்களோட ஜாதகத்துல இருக்கிறத வச்சு சொல்றேன். உங்க பசங்க எல்லாரும் நீங்க கிழிச்ச கோட்ல தான் நடக்கணும்னு நினைப்பீங்க. உங்க மேல இருக்கிற பாசத்துல அவங்க எல்லாத்துக்கும் தலையாட்டினாலும் உங்களுக்கு தெரியாம அவங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. உங்க முன்னாடி ஒரு முகமும் மத்த நேரத்துல வேற ஒரு முகமும் இருக்கும். பாசங்கிற பேர்ல அளவுக்கு அதிகமா கண்ட்ரோல் பண்ணா எல்லா பசங்களும் அப்படிதான் ஜோசியர் இருப்பாங்க. உங்க பசங்களால நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய அதிர்ச்சியை சந்திக்கிற நிலைமை உங்களுக்கு வரும். நம்ம பசங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நீங்க உடைஞ்சு போற சூழ்நிலையும் வரும். எனக்கு என் மத்த 2 பசங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு சாமி. அவங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. நீங்க சஞ்சயோட ஜாதகத்தை பாருங்க. இவரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? அவனுக்கு நாங்க கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். இவருக்கா? ஆமா. ஏன் என்னாச்சு சொல்லுங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? அதுல ஏதாவது பிரச்சனை வருமா? அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமான்னு தெரிஞ்சுக்கணும். டைவர்ஸ் வாங்கிட்டீங்களா? டைவர்ஸ் ஜோசியரே, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலையே. இவரோட முதல் மனைவி கிட்ட இருந்து முறையா விவாகரத்து வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்படி இருக்கும்போது யார்கிட்ட டைவர்ஸ் வாங்குறது? என்ன பேசுறீங்க நீங்க? இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுமா. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆக போகுது. இது என்ன புது கதையா இருக்கு? ஏன் சஞ்சய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
ஜோசியரே, நீங்க தப்பா சொல்றீங்க. சஞ்சய் எங்க கூடவே தான் இருக்கான். எங்களுக்கு தெரியாமலாம் அவனுக்கு எப்படி கல்யாணம் ஆயிருக்க முடியும்? ஜோசியரே, கொஞ்சம் ஜாதகத்தை நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் சொன்னது இதுவரைக்கும் ஏதாவது பொய்யாகியிருக்கா? தப்பான ஒரு விஷயத்த சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லம்மா. இந்த பையனோட ஜாதகப்படி போன வருஷம் 2வது மாசமே கல்யாணம் முடிஞ்சிருக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த கட்டாய திருமணமா அது இருக்கணும்.